என்ன மன்னிச்சிருங்கப்பா. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு எல்லாமே. நெஞ்சுக்குள்ள வலிகள் 100, உள்ளுக்குள்ள பல போர்க்களம் பாரு. திருப்பங்கள் அதை கொடுப்பது இங்கு யாரு? தெரிந்தவன் வந்து கதையினை கூறு. எது இங்கே முடிவு, எது இங்கே விடிவு? கண்டவன் யாரென்று கூறு. நெஞ்சுக்குள்ள வலிகள் 100. கருவறை திறந்ததும் ஆட்டம் தொடங்குது. கரை தொடும் நீரினில் ஆடி அடங்குது. அதுவரை வாழ்க்கையோ அலைந்து திரியுது. முகம் முடி மாட்டியே முகத்தை தொலைக்குது. வெந்நீரில் விழுந்துமே முல்லையது பூக்குமே. கண்ணீரில் விழுந்துமே கதைகளும் தொடருதே. அடி விழுவதும் நொடி எழுவதும் அனுபவம் அல்லவா? எது இங்கே முடிவு, எது இங்கே விடிவு? கண்டவன் யாரென்று கூறு. நெஞ்சுக்குள்ள வலிகள் 100. கவலைகள் துளைத்திடும் இதயம் தானடா. கதை தரும் முடிவினை தேடி அலையுது. ஊசிகள் துளைத்திடும் துணிகள் தானடா. உடுத்திடும் ஆடையாய் உருவம் மாறுது. செந்தியை தாங்கியும் முகிலது பாடுமே. பேரழிவை தாண்டியும் பூமி இங்கு வாழுதே. அடி எடுப்பதும் அடி கொடுப்பதும் அவன் முடிவல்லவா? எது இங்கே முடிவு, எது இங்கே விடிவு? கண்டவன் யாரென்று கூறு. நெஞ்சுக்குள்ள வலிகள் 100. கல்யாணத்துக்கு முன்னாடியே பையனும் பொண்ணு என்ன பேசிட்டாங்கன்னா, நம்ம 2 பேர்த்து பிரச்சனை நம்ம 2 பேர்த்து கூட தான் இருக்கணும், நீ நானும் மட்டும்தான் பேசிக்கணும், நம்ம 2 பேருமே தீர்த்துறணும். நான் வந்து எங்கள் அப்பா அம்மாட்டு சொல்ல மாட்டேன், உசுரே போனாலும் நீயும் சொல்லக்கூடாது. ஆனால் இதை ஃபுல்லாக கடைப்பிடிச்சிருக்கிறா.
பையன் பையன் வந்து எல்லாமே என்ன பண்ணானே சொல்லிடுவாங்களா? எல்லாமே பேசியிருக்க அப்படிங்க, எல்லா மேட்டரையும் பேசியிருக்காரு. ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா, பிள்ளைக்கு போனேன், கூட்டிகிட்டு போனேன், ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன், பூ ஒரு முளை வாங்கி கொடுத்தேன், இங்கே கூட்டிகிட்டு போனேன், எங்களை பார்த்தேன், இன்ன பண்ண இன்னும் பேசினேன். ஒரு அப்பா அம்மாகிட்ட நீ சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக வந்தியா, அதானே தேவை. இங்கே வந்தாலும் அப்படித்தான். அத்தை இன்னைக்கு ரிதனியை வந்து இவங்ககிட்ட க்ளோஸாக பழகிற மாதிரி, அத்தை இன்னைக்கு இப்போ ரித்துக்குட்டி ஐஸ்கிரீம் கேட்டாளுங்க, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து, இது எனக்கு என்ன, நீ பொண்டாட்டிக்கு நீ வாங்கி கொடுக்குற, அவளை சந்தோஷம் வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ற, இதை வந்து எங்ககிட்ட எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. மிகைப்படுத்தி அப்ப என்னன்னா நான் இதெல்லாம் பண்றேன், இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நல்லா பாத்துக்கிறேங்கிற மாதிரி அதை அந்த கோப் எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கா அப்படி, நல்லா பாத்துக்குவேன், நல்லா பார்த்துட்டு இருக்கிற இப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஆக்ஷன் பண்ணிட்டு இருந்திருக்கா அப்படி. இதையெல்லாம் நாங்கள் நம்பிட்டோம். அதுதான வழிய பிள்ளைய வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் இழக்கிறதுக்கு இத்தனை வருஷம் காப்பாற்றின பிள்ளைய அப்பா அப்பான்னு கதற பிள்ளைய விடணுங்க. நான் அந்த பிள்ளையனுடைய வலி எவ்வளோ வலி இருந்திருக்கு அந்த விஷயத்த பேசுறதுக்கு சாகறதுக்கு முன்னாடி. அப்படி நாங்கள் அந்த பொண்ணை இறக்குறக்கு விடுவோமா? எந்த தாய் தகப்பனும் அந்த புள்ள வாழ்க்கை நல்லா இருக்கணும், அந்த பையன் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும். சும்மா நாங்க 30 நாள்ல புள்ள கூட்டிட்டு வந்தோம், எந்த பேரண்ட்ஸும் டைம் கொடுப்பேன். அதான் 3 மாசம்னு சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட். அவ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அவளோட ஆசையே வந்து ஒரு மிகப்பெரிய லட்சியம், அவளுக்குள்ள நிறைய மக்களுக்கு சேவை பண்ணணும். நான் வந்து ஃபர்ஸ்ட் டாக்டர் ஆகும்னு ஆசைப்பட்டாளுங்க. அது வந்து அந்த சுச்சுவேஷன் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியதுனால, அதனால அந்த ஸ்டேஜ் அவ தாண்டிட்டா. அதனால வந்து அந்த போயிடுச்சு. இருந்தாலும் அவள் வந்து சும்மாலாம் இருக்க முடியும். ஒன்றும் இல்லை, இப்போ வெளியில் இருக்கிற செடியை பூரா நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னு தெரியுங்க. சாதாரணமாக வேஸ்ட்டாக போடுற குப்பை தொட்டியில் போடுற கேனு, வாட்டர் கேனு, அந்த கேனை கட் பண்ணி மட்டும் கொடுங்கன்ட்டுங்க. அந்த கட் பண்ண கேனுக்கு பூரா சும்மா அப்படியே எல்லாரும் தொட்டிக்குள்ளே வைப்பாங்க. அவள் வந்து அது பெயிண்டிங் பண்ணி ஒவ்வொரு பாட்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்ட் பண்ணியிருப்பாள். அது எல்லாமே அவள் ஆர்ட் பண்ணதானே. ஆமாம், சும்மா வந்து ஒரு அவளுடைய டேலண்ட்டு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய டேலண்ட் இருக்குது. காலேஜ் முடிச்சு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி கல்யாணம் முடிக்கிறதுக்கு முந்தின நாள் வரைக்கும் எங்கிட்ட எந்த ஒளிமுறை இல்லாத பேசின புள்ள. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு வாய் கூட சொல்லு திறக்கலிங், எந்தையுமே எங்கிட்ட சொல்ல. ஏன்னா அப்பா வந்து எமோஷனல் பேருவே, நம்ம அங்கே நடக்கிற தப்பு கேட்டால் உடனே ஃபோனை பண்ணி பேசிடுவார், இல்லை நேராக வண்டி எட்டு வந்துடுவார். அங்கே வந்து பிரச்சனை ஆகிடுது. அப்படி பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து இந்த குடும்பத்தில் வாழ்ந்தாகணும். இப்பவே இவங்க இந்த பிரச்சனைகள்லாம் பண்றாங்க, நாளைக்கு வந்து அப்பா வந்து சத்தம் போட்டு போனதுக்கு அப்புறமும் நம்ம இன்னும் எச்சாதான் பிரச்சனை பெருசாகு. அதே வீட்டுல நம்ம எப்படி மடி வந்து பேச காமிச்சிட்டு அந்த குடும்பத்தில் வாழ்றது. நாங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம், மாப்பிள்ளையும் அவங்க வர்றாங்க, வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு. மாப்பிள்ளை வந்து பக்கத்துலேயே உட்காந்துட்டாரு, உட்காந்து பிளேட் வச்சு உட்காந்துட்டாரு. எங்க கூட நாங்க சொல்றேன், மாப்பிள்ளை நீங்க மேல உட்காந்து சாப்பிடுங்க, நாங்க கீழே உட்காந்து சாப்பிட்டு பழக்கமாயிடுச்சு, நீங்க மேல உட்காந்து சாப்பிடுங்க அப்படிங்கிற. இல்லைம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, கீழே உட்காந்து சாப்பிட்றாரு. வீட்டில் டக்குன்னு நினைச்சு போய் கையை கழுவிட்டு வந்து பரிமாறுறாங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னு என்ன பண்றாரு, அவராகவே எடுத்துட்டு போய் பிளேட்டை வந்து வைக்கிறாரு. வச்சுட்டு வந்து உட்காந்தாச்சுங்க. அப்புறம் பேசிட்டு சரிங்கம்மா நாங்க இப்போ ரித்துக்குட்டி இருக்குட்டுங்க, நான் ஏதாவது திருப்பூர் வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டு குட்டின்னு தான் கூப்பிடுவாரு. வெளியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அப்போ ரித்துக்குட்டி இங்க இருக்குட்டுங்க, நான் திருப்பூர் வரைக்கும் போயிட்டு வந்து சாயங்காலம் வந்துடுறேங்கம்மான்னு சொல்லிட்டு போறாருங்க. அப்போ வந்து புள்ள சொல்றாருங்க, நீங்க வந்து உங்க மகனை கூட இப்படி எல்லாம் தாங்கினது இல்லப்பா, நீங்க எப்படி இப்படி தாங்குறீங்க, அங்க வீட்டுல வந்து என்னுடைய நிலைமை கொஞ்சம் பாருங்க, நடிக்கிறாரப்பா உங்ககிட்ட நடிக்கிறாரப்பாங்கிறாங்க. அப்பவே சொன்னாங்க நீங்க உங்க பொண்ணு ஏதோ அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்ப சொல்றாளுங்க, எக்ஸ்பிளேஷன் பண்றாளுங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு 3 முகம், வீட்டுக்குள்ள ஒரு முகம், அதாவது எங்கிட்ட ஒரு முகம், உங்ககிட்ட ஒரு முகம், வெளி உலகத்துக்கு ஒரு முகம். ஆனா அதையும் மீறி உங்க மருமக 4 முகம் அப்படிங்கிறாங்க. என்னதுங்க சொல்ற அப்படின்னு. நீங்க நடிக்கிறாமா, நம்பிடாதீங்க. யாரு கூட பழகக்கூடாது முதல்ல சொல்லிட்டாங்களாம். எங்க உறவு வீட்டெல்லாம் நான் கொஞ்சம் தள்ளித்தான் இருக்கிறோம். சொல்ல போனா அவங்க தாத்தா பாட்டி கிட்ட போய் கூடங்க பேசுறக்கோ இல்ல போனா ஆசீர்வாதம் வாங்குறக்கோ கூட சொல்லியிருக்காங்க. யாரு கூடயுமே இந்த பொண்ணு பழக கூடாது, இவங்க வீட்டை தாண்டி போக கூடாதுன்னு. ஏதா போய் பேசினா பிள்ளைகள பேசிடுவாள பிடிச்சி ஒரு உறவுகளை பார்க்க போறதுமே பையன் வந்து கூடயே தான் இருந்திருக்கு அப்படிங்க. காம்பவுண்ட் கேட்ட பூட்டி வைக்கிறங்கிறது காமனா உலகத்தில் நடக்கிற இயல்பு தானுங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு காம்பவுண்ட் சேஃப்டிக்காக பண்றாங்க. ஆனா வீட்டு கதவு மெயின் டோரையுமா பூட்டி வைப்பாங்க ஒரு வீட்டுல. அந்த பிள்ளைக்கு என்ன சுதந்திரங்க, ஹாலு கிச்சனு பெட்ரூமு, கீழே இருக்கிற பெட்ரூமு அவங்களது, அங்க போக முடியாது. ஒண்ணு ஹாலில் இருக்கலாம், இல்ல ஹாலில் டிவி பார்க்க கூடாது, உள்ள கிச்சன்ல இருக்கலாம். கிச்சனுக்குள்ள அது போன 2 நாள் என்ன நடந்திருக்குன்னா, பொண்ணு வந்து சப்பாத்தி சூப்பரா பண்ணுவாளுங்க. நான் சமையல் செய்யறங்க 2வது நாள் 3வது நாள் சப்பாத்தி செஞ்சிருக்கேன்.
மாமனார் வந்து சப்பாத்தி வந்து அந்த அன்னைக்கு நல்லா இருக்குமாட்டு நல்லா 6 சாப்பிட்டாரு. சப்பாத்தி சாப்பிட்டுருக்காரு. எப்போ 2-3 தான் சாப்பிடுவாங்க. 6-7 6 சப்பாத்தி சப்பாத்தி சாப்பிட்டுருக்காரு. சாப்பிட்டுருக்காரு. சாப்பிட்டோன்னே அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமா போச்சு. மாமா நம்ம முதல்ல செஞ்சு போட்டு நல்லா சாப்பிட்டாரு. இன்னைக்கு தாமா சப்பாத்தி சூப்பரா இருக்குது, சூப்பரா சாப்பிட்டான்னு சொல்லியிருக்காரு. அடுத்த நாள்ல இருந்து மாமியார் வந்து கிச்சனை நானே பாத்துக்கிறோமா சமையல் பண்றேன், நீ வந்து எனக்கு ஹெல்ப் மட்டும் பண்ணி கொடு. அதான் எப்படின்னா விளைக்கலைக்கலாம், காய்கறி நம்ம எடுத்து பிள்ளைக்கு தந்துக்கலாம். வேலையை குறைக்கிற மாதிரியுமே நீ வேலையெல்லாம் செய்ய வேண்டாம்னு சொல்ற மாதிரியுமே, அதே சமயம் இவ வந்து சமையல் பண்ணி நாளைக்கு அவர் ருசி கண்டாருன்னா நம்ம செய்யறது பிடிக்காதுங்கிற மாதிரி இதுல எல்லாமே நம்ம கலந்து டம்மி இருக்கு. ஆயிருவோம். அப்படிங்கிற இவங்க மாதிரி வந்து ரூல் இன்னைக்கு பண்ண வந்து சாப்பிட்ட ஆரம்பிச்சிருவாங்க. பிள்ளைய ஒரே நாள்ல சூப்பரா இருக்குது திருப்தியா சாப்பிட்டுன்னு சொல்றவரு நாளைக்கு வந்து இதே மாதிரிதான் இருக்குன்னு சொல்லி அடுத்த நாள்ல இருந்து என்ன பண்ணிட்டாங்க, நீ சமையல் எதுவும் பண்ண வேண்டாம், நீ மேல் வேலையை மட்டும் பண்ணி கொடு. அவங்க பண்ற ஒவ்வொரு தப்புக்கும் உங்க பொண்ணு குற்றவாளி பொண்ணு ஆக்கியிருக்காங்க. குற்றவாளி ஆக்கியிருக்கு.